அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போவது நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகைன்னு சொல்றது 18 அறநூல்களில் ஒன்று. இதில் 14 கணக்கு நூல்களில் 11 நூல்கள் அறநூல்கள்னு சொல்லுவாங்க. நான்மணிக்கடிகை எழுதியவர் விளம்பி நாகனார். 11 அறநூல்களில் ஒன்றுன்னு சொன்னேன். இந்த செய்யுளில் 4 பொருள்களை பற்றி சொல்லுவாங்க. 4 ரத்தின துண்டுகள் எப்படி இருக்குமோ அதே போல் 4 பொருள்கள் பற்றி இதில் வரும். சான்றோர்கள் எக்குடியில் பிறப்பார் அப்படின்ற கேள்விக்கு விடையாக இந்த செய்யுளை நம்ம பார்க்க போகிறோம். கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் உள்ளரிதாரம் பிறக்கும், பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும், அறிவார் யார், நல்லால் பிறக்கும் குடி. இதில் கள்ளி செடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், முள்ளா இருக்கும். அதுக்கு நடுவில் தான் அகில், வாசனை திரவியம் செய்யக்கூடிய அகில் என்ற பொருள் பிறக்கும். அதே மாதிரி மான், காட்டில் வாழ்கின்ற மான் யாருக்கும் பயன்படாது. இருந்தாலும் கூட அதனுடைய வயிற்றுல என்னது வாசனை திரவியம், உள்ளரிதாரம்னு சொல்லக்கூடிய முகப்பூச்சு பூசுவாங்க. முகத்துக்கு என்னது, அந்த முகத்துக்கு நம்ம பூசக்கூடிய பவுடர் ஆகிய பொருள், அது என்னது உள்ளரிதாரம் அப்படின்ற பொருள் கிடைக்குது. அதே மாதிரி யாருக்கும் பயன்படாத உப்புக்கள் நிறைந்த நீர் இருக்கக்கூடிய கடல்ல விலை மதிக்க முடியாத முத்துக்கள் பிறக்குது. இது மாதிரி எந்த பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்றது யாரும் சொல்ல முடியாது. அறிவார் யார், யாருமே அறிய முடியாது. சான்றோர்கள் சொல்லக்கூடிய உயர்ந்தவர்கள் எக்குடியிலும் பிறப்பார் அப்படின்றதான் சொல்றோம். இப்ப ஐயா அப்துல் கலாம் மீனவர் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவர் இக்குடியில் பிறப்பார் என்று யாருமே சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் பிறந்து சான்றோராக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைஞ்சாரு. இந்த மாதிரி சான்றோர்கள் எக்குடியிலும் பிறப்பார் அப்படின்ற கருத்தை நம்ம அடைகிறோம். நன்றி, வணக்கம்.